+2 ரிசல்ட். இன்னும் ஒரு வாரத்தில் +2 ரிசல்ட் வர இருக்கிறது. ஜீவனுக்கு உறக்கமே வரவில்லை. சாப்பாடு இறங்கவில்லை. எந்நேரமும் ரிசல்ட் ஞாபகமாகவே இருந்தது. அவனுக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. அவன் கண்டிப்பாக இங்கிலீஷில் ஃபெயில் ஆகி விடுவான் என்று. அவனுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஆரம்பத்திலிருந்தே வாய்க்கா தகராறுதான். BUT என்றால் பட் என்று சொல்கிறார்கள். அதுவே PUT என்றால் புட் என்று சொல்கிறார்கள். இது எப்படி என்று அவனுக்கு புரியவில்லை. அதே மாதிரி அவனுக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள். இங்கிலீஷில் சவுண்ட் வரும் இடங்களில் எல்லாம் சில சமயங்களில் சி போடுகிறார்கள், சில இடங்களில் கே போடுகிறார்கள். ஏன் இந்த குழப்பம்? அவனால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, படிக்கவும் முடியவில்லை. அடுத்த வாரம் இந்நேரம் ரிசல்ட் தெரிந்துவிடும். கண்டிப்பாக அவன் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகி விடுவான். சொந்தக்காரர்கள் எல்லாம் அவன் இங்கிலீஷ் லட்சணத்தை பார்த்து ஆல்ரெடி அவனுக்கு இங்கிலீஷ்காரன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இனி ரிசல்ட் வந்ததும் கேட்கவே வேண்டாம். அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ் பற்றி கூட அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் அப்பாவை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்பா அவனை எதற்குமே கண்டித்ததில்லை. ரொம்ப மென்மையானவர். அவனை தாறுமாறாக ஒரு நாளும் திட்டியதில்லை. அம்மா கூட சில சமயங்களில் ஏதாவது வார்த்தையை விட்டு விடுவார். ஆனால் அப்பா அப்படி இல்லை. அதனால்தான் அப்பாவை நினைத்த போது அவனுக்கு ரொம்பவும் பயமாக இருந்தது. தான் ஃபெயில் ஆகிவிட்டது தெரிந்ததும் மனதுக்குள்ளேயே வைத்து இன்னும் சங்கடப்படுவாரு. 4 வார்த்தை திட்டினா கூட நல்லா இருக்குமே என்று எண்ணி எண்ணி மனம் புண்ணாகி போனான். ரிசல்ட் வந்துவிட்டது. அவன் எதிர்பார்த்தது போலவே இங்கிலீஷில் ஃபெயில். காலையிலேயே செல்போனில் பார்த்தவனுக்கு ரோமை விட்டு வெளியே வரவே மனமில்லை. தான் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று தோன்றியது. அறைக்குள்ளேயே அவன் அடைந்து கிடந்தபோது அப்பா உள்ளே வந்தார். ஜன்னல்களை திறந்து விட்டார். அறைக்குள் வெளிச்சம் பரவியது. ஏன் இங்கேயே உட்காந்துருக்க? வா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா ரிசல்ட் பார்த்து விட்டார் போல் இருக்கிறது. அதனால்தான் அதை பற்றி எதுவுமே கேட்காமல் வேறு விஷயத்தை பேசுகிறார் என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. பசிக்கலப்பா என்றான். இந்த வயசுல உனக்கு பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. வா, வந்து 2 இட்லியை சாப்பிட்டுட்டு போ என்று அவனை வம்படியாக இழுத்துச் சென்றார். அங்கே அம்மா அவனுக்கு ரெடியாக எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தார். ஜீவாவால் அவர்கள் இருவர் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. இப்படி அன்பால் கொள்கிறார்களே, திட்டித் தொலைத்தால்தான் என்ன என்று தோன்றியது அவனுக்கு. இயந்திர கதியில் ப்ரஷ் பண்ணி குளித்துவிட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டியா ஜீவா? வா, நம்ம 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். அப்பா அழைத்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா இல்லப்பா, பார்க்குறவங்களாம் ரிசல்ட் கேட்பாங்களா, நான் என்னத்த சொல்ல? சொல்லு, எனக்கு இங்கிலீஷில் போயிடுச்சுன்னு. இப்போ என்னை அசிங்கமாக நினைப்பாங்களப்பா. உன்னை அசிங்கமாக அவங்க நினச்சா அவங்கெல்லாம் அசிங்கமானவங்கன்னு தான் அர்த்தம். அசிங்கமானவங்க தான் மற்றவங்களையும் அசிங்கமாக நினைப்பாங்க. நீ எதுக்கு கேர் பண்ணுற? கிளம்பு, நேரமாச்சு, பஸ் பிடிக்கணும். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏற்கனவே ஃபெயிலாகிவிட்டோமே என்ற வேதனையில் மனம் கனத்து கிடக்கும்போது இவர் என்ன வெளியில் போகலாம் என்று கூப்பிடுகிறார்? அவனுக்கு இருந்த மனநிலையில் வெளியே செல்லும் எண்ணம் துளிகூட இல்லை. அப்பாவின் முகத்தை பார்த்தான். மிகவும் இறுகிப்போய் கிடந்தது. தான் ஃபெயிலானது அப்பாவை மிகவும் பாதித்திருக்கிறது என்பதை அவனால் எளிதில் உணர முடிந்தது. அந்த மன இறுக்கத்தை குறைக்கத்தான் தன்னை வெளியில் அழைக்கிறார் என்பது புரிய, சரிப்பா போகலாம் என்றான். அவர்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போவதற்குள் அத்தனை ஃபோன் கால்ஸ். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமிருந்து, சொந்தக்காரர்களிடமிருந்து, தெரிந்தவர்களிடமிருந்து. எல்லோரும் சொல்லி வைத்தது போல ஜீவாவின் ரிசல்ட்டையே கேட்டார்கள். அப்பா எல்லோரிடமும் அவன் இங்கிலீஷில் ஃபெயில் ஆயிட்டான் என்று உடைத்து சொல்லிவிட்டு, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன் என்று கால்ஸை கட் பண்ணினார். ஜீவாவுக்கு ஆத்திரமாக வந்தது. இவ்வளவு நாட்களும் இருந்த இடம் தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் புற்றீசல் போல எங்கிருந்துதான் கிளம்பி வருகிறார்களோ. அடுத்தவன் வேதனை இவர்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறது போல. என்ன ஜென்மங்கள்! பஸ்ஸில் ஏறினார்கள். பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது.
முகத்தில் அடித்த குளிர்ந்த காற்று அந்த நேரத்துக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. சில சமயங்களில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை இயற்கை தந்து விடுகிறது. ரோட்டில் இருந்த கடைகள், மரங்கள் எல்லாம் வேக வேகமாக பின்னுக்கு ஓடிய போது பார்க்கவே சுவாரஸ்யமாக இருந்தது. பஸ்ஸுக்குள் மொத்தமே 10 பேர் தான் இருந்திருப்பார்கள். இந்த உலகத்தில்தான் எத்தனை விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள், எத்தனை விதமான மரங்கள் இருக்கின்றன. இந்த உலகம்தான் எவ்வளவு பெரியது. அதோட கம்பேர் பண்றப்ப தான் வெறும் தூசு என்ற எண்ணம் ஜீவாவின் மனதில் மின்னல் அடித்தது. மார்க்கெட்டில் ஓரளவே கூட்டம் இருந்தது. வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு கூவி கூவி காய்களை விற்று கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் வயதானவர்களாகவே இருந்தது. ஜீவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. இந்த வயதிலும் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார்கள். இவர்களால் உழைக்க முடியும் போது தன்னால் முடியாதா? தானும் கொஞ்சம் உழைத்தால் நல்ல மார்க் வாங்கிவிடலாமே. காய்களை வாங்கி முடித்ததும், அப்பா நடந்தே போலாம்ப்பா என்று ஜீவன் கேட்க, ஆச்சரியப்பட்ட அப்பா பின் சம்மதித்தார். இருவரும் நடந்தே வந்தார்கள். அப்பா, எங்க இங்கிலீஷ் மேம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த பாடம் கஷ்டமா இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. அப்ப அது உங்களுக்கு நல்ல மனசுல பதிஞ்சிடும். நீங்க எக்ஸாம் நல்லா எழுதிடுவீங்கன்னு. அதனால நானும் எழுதி பார்க்க போறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் பாஸ் ஆயிடுவேன். தன்னம்பிக்கையுடன் மகன் சொல்ல, அப்படியே பூரித்து போன அப்பா அவன் கையை பிடித்து குலுக்கினார். வெதுவெதுப்பான அந்த கரத்தை வீடு வந்து சேரும் வரை விடவில்லை ஜீவன். மறுபடியும் தேர்வு எழுதியதில் ஜீவனுக்கு 53 மார்க் கிடைத்தது. போயும் போயும் பரீட்சையில் ஃபெயிலானதற்கா தான் மரணம் வரை யோசித்தோம். அதை நினைத்தால் இப்போது அவனுக்கே வேடிக்கையாக இருக்கிறது. நல்ல மதிப்பெண்ணில்தான் கௌரவமே இருக்கிறது என்ற மூட நம்பிக்கையை ஒட்டுமொத்த சமுதாயமும் விட்டொழித்தாலே போதும், மாணவர்களின் மனச்சிக்கல்கள் பெரும் அளவு குறையும். அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது.